ஒரு காற்றாய் இளங்காற்றாய் உன்னாலயம் தேடி வந்தேன். சிறு நதியாய் புது மலராய் உன் சந்நிதி நாடி வந்தேன். என்னையே விளக்காக ஏற்றவே வந்தேன். அதில் என்னையே என்னையாய் ஊற்றவே வந்தேன். ஒரு காற்றாய் இளங்காற்றாய் உன்னாலயம் தேடி வந்தேன். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனின் அன்பை சுவைப்பதற்காக, இறைவனோடு இணைந்து நம்முடைய வாழ்வை வாழ்வதற்காக இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். அந்த படைப்பின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் இறைவனோடு இணைய வேண்டும். உண்மையில் இறைவனை தூயவர்களாக நாம் போற்ற வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பான்மையோடு இத்திருப்பலியிலே பக்தியோடு பங்கேற்றிருப்போம். இன்று தாய் திருச்சபையானது புனிதர்களான சிறில் மடத்துறவியாகவும் ஆயரான மெத்தோடியூஸ் என்பவரையும் நினைவு கூறுகிறது. இவர்கள் இருவரும் சகோதரர்களாக இருந்து சால்விக் என்று சொல்லப்படக்கூடிய மக்களுக்கு பணியாற்றக்கூடியவர்களாக, மறைசாட்சி பணியாக அவர்கள் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, விவிலியத்தை அந்த மக்களுக்காக மொழிபெயர்க்க, அந்த மொழியில் சால்விக் என்று சொல்லப்படக்கூடிய மொழியிலே மொழிபெயர்த்து அந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் அவர்களுக்கு அந்த மொழிக்கு ஏற்ப அவர்கள் வழிநடத்தக்கூடியவர்களாக இருந்த புனிதர்களாக இவர்கள் இந்த மக்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த சால்விய மக்களுடைய ஒளி வாழ்விற்கான ஒரு வெளிச்சத்தை இந்த புனிதர்களான சிறிலும் ஆயரான மெத்தோடியூஸும் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற ஒரு மனப்பான்மையோடு இந்த ஒளியை நாமும் பெற்றிருக்கிறோம். அந்த ஒளியை நாமும் கொடுக்கக்கூடியவர்களாக, கிறிஸ்துவை பிறருக்கு கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் நம்மை உருமாற்றிக்கொள்ள அவருக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் எல்லாம் நினைத்து பார்த்து என்னிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
இறைவா, சகோதரலான சிறில் மெத்தோடியூஸ் என்னும் புனிதர்கள் வழியாக ஸ்தாபிய மக்கள் ஒளிபெறச் செய்தீரே. உம் படைப்பினைகளை எங்கள் உள்ளத்தில் உயிர்த்தானவும் உண்மையான நம்பிக்கையிலும் அதை சரியான அறிக்கையிடுவதிலும் ஒன்றுபட்ட மக்களாய் நாங்கள் வாழவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யெரொபெயாம் 2 பொன் கன்றுக்குட்டிகளை செய்தான். அரசர்கள் முதல் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 26 தொடங்கி 32 முடிய மற்றும் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 33 தொடங்கி 34 முடிய. அந்நாட்களில் இப்பொழுது உள்ள நிலை நீடித்தால் அரசு தாவீது வீட்டுக்கு திரும்பி சென்றுவிடும். ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தில் பலி செலுத்த இனிமேலும் போவார்களானால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் ரெகேபெயாம் என்ற தங்கள் தலைவனை நாடும். என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் ரெகேபெயாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் இதயத்தில் யெரொபெயாம் சொல்லி கொண்டான். இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் 2 கன்றுக்குட்டிகளை செய்தான். மக்களை நோக்கி, நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது பொருந்ததல்லவா? இஸ்ரவேலரே, இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான். இவற்றினுள் ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான். இச்செயல் பாவத்துக்கு காரணமாயிற்று. ஏனெனில் மக்கள் கன்றுக்குட்டியை வணங்கத்தான் வரையிலும் செல்லத் தொடங்கினர். மேலும் அவன் தொழுகை மேட்டு கோவில்கள் கட்டி லேவியர் அல்லாத சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தான். அதுவுமின்றி யூதாவின் விழாவுக்கு இணையாக 8ஆம் மாதம் 15ஆம் நாள் யெரொபெயாம் ஒரு விழாவை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அவ்வாறே பெத்தேலிலும் தான் செய்து வைத்த கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டான். மேலும் தான் அமைத்திருந்த தொழுகை மேடுகளில் குருக்களை பெத்தேலின் பணி செய்யும்படி அமர்த்தினான். இவற்றின் பின் யெரொபெயாம் தன் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மேட்டுக்கு குருக்களாக அமர்த்தினான். யார் விரும்பினார்களோ அவர்களை அவன் திருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகை மேட்டு குருக்கள் ஆயின. இச்செயல் யெரொபெயாமின் வீட்டு பாவத்திற்கு உள்ளாவதற்கும் மண்ணிலிருந்து அழிந்தொழிந்து போவதற்கும் காரணமாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 106 பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். எங்கள் மூதாதையரின் வழி நடந்து நாங்களும் பாவம் செய்தோம். குற்றம் பல புரிந்தோம், தீமைகள் செய்தோம். எங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டில் நீர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை. நீர் செய்த
வியத்தகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அவர்கள் ஒரேபாவில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளைகளின் உருவத்தை செய்து கொண்டனர். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனித அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கு இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலைவில் இருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களுக்கு பாலை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறுமாறு தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மானுக்தா என்னும் பகுதிக்கு சென்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே,
உமக்கு புகழ். கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, புனித சிரில் மற்றும் புனிதரான மெத்தோடியூஸ் என்பவருடைய நினைவை இன்று நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டு புனிதர்களும் சகோதரர்களாக இருந்து இந்த சால்விக் என்று சொல்லப்படக்கூடிய மக்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதில் மிகவும் முக்கியமான ஒன்று, விவிலியத்தை அந்த மக்கள் மொழியில் அவர்கள் புரிந்து கொண்டு அதை அவர்கள் தங்களுடைய வாழ்வாக்க வேண்டும் என்பதை இந்த இரண்டு புனிதர்களும் அந்த மக்களோடு சேர்ந்து பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்று திருச்சபையிலே நமக்கு பல்வேறு விதமான விளக்கங்களும் பல்வேறு விதமான சபை வழிபாடுகளும் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. நாம் இந்த விவிலியத்தை எந்த அளவிற்கு நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு கேள்வியை இந்த புனிதர்களான சிரிலும் புனிதர்களான மெத்தோடியஸும் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைய வாசகங்கள் இரண்டு விதமான சக்தி வாய்ந்த உருவகங்களை நமக்கு முன்வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், அரசர்கள் முதல் நூலிலிருந்து ஜெரோபாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசனை பற்றிய வாழ்வை சுட்டி காட்டக்கூடியதாக இருந்தது. மக்களை உண்மையான வழிபாட்டிலிருந்து விலக்கி வைக்கக்கூடிய ஒரு அரசராக அவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். உண்மையான ஒரு வழிபாடு என்பதிலிருந்து அந்த மக்களை விலக்கி வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஜெரோபாம் என்று சொல்லப்படக்கூடிய அரசருடைய ஒரு குறிக்கோளாக நோக்கமாக இருக்கக்கூடியதாக இருந்தது. இதற்கான பின்புலத்தை நாம் பார்க்கின்ற போது, கடந்த நாட்களிலே நாம் வாசகத்தை கவனித்திருந்தோம் என்றால், சாலமோன் இறந்த பிறகு நாடு இரண்டாக பிரியக்கூடியதாக இருக்கிறது. தெற்கு மேற்கு என்று சொல்லி பிரியக்கூடியதாக இருக்கிறது. இந்த சாலமோனுடைய இரண்டு மகன்களும் இந்த இரண்டு நாடுகளை ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போது இஸ்ராயேல் யூதா என்ற இரண்டு நாடுகளாக பிரிந்து அந்த மக்கள் பல்வேறு விதமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை இஸ்ராயேலை ஆண்ட இந்த ஜெரோபாம் என்று சொல்லப்படக்கூடியவர் உண்மையான ஒரு வழிபாட்டிலிருந்து இந்த மக்களை பிரித்தெடுக்க வேண்டும் என்கின்ற பல்வேறு விதமான காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது உருவகமாக இந்த நற்செய்தி பகுதி நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பாலை நிலத்தில் பசித்தவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு மீட்பரை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த இரண்டு உருவகங்களை வைத்து இன்றைய வாசகங்கள் நமக்கு எதை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது, நமக்கு எதை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்கின்ற ஒரு பாடத்தை இந்த விவிலியத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த முதல் வாசகத்திலே ஜெரோபாம் என்பவருடைய வாழ்வை பார்க்கிற போது அவரினுடைய பயத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை தான் நாம் பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்ட ஒரு பயத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால், கடவுள் மீது இருக்கக்கூடிய விசுவாசத்திற்கு எதிரான தன்னுடைய செயல்பாடை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் பயப்படக்கூடியவராக இருக்கிறார். காரணம், எருசலேம் மக்கள் இந்த யாவே இறைவனை தொடர்ந்து வழிபட்டு கொண்டிருந்தால் தன்னை அல்லது தான் இருக்கக்கூடிய நிலையை அவர்கள் மதிக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு பயத்தின் காரணமாக அவர் இந்த யாவே இறைவனை விட்டுவிட்டு இவர் உருவாக்கக்கூடிய ஒரு சொந்த வழிபாட்டை அந்த மக்கள் பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை இந்த ஜெரோபாம் தருகிறார். அது மட்டுமல்ல, தங்க கன்றுகளை உருவாக்கி அதை வழிபட வேண்டும் என்பதையும் அவர் சொல்கிறார். கடவுளால் அழைக்கப்படாத குருக்களை எல்லாம் அழைத்து அவர்களை இந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் வழிபடுவதற்கு சொந்த பண்டிகைகளை தொடங்கி அவர் கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைய வாசகம் நமக்கு முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. தனது அரசியல் தேவைகளுக்காக மதத்தை ஏற்றவாறு மறுவடிவம் செய்யக்கூடிய ஒரு நபரை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. காரணம், இன்றைய சூழ்நிலையிலும் கூட பல நேரங்களிலே அரசியல் தேவைகளுக்காக மதத்தை சுட்டிக்காட்டி மறுவடிவம் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருப்பதை இன்றைய முதல் வாசகமும் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதற்கு காரணத்தை நாம் கூற்று நோக்குகிற போது, கடவுளுக்கு கீழ்ப்படிதல் அல்லது கடவுளுக்கு எதிராக செயல்படுதல், கடவுளுடைய நம்பிக்கையிலிருந்து வெளிவருதல் என்பதை எல்லாம் இந்த ஜெரோபாம் அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இதை நாம் ஆழமாக நம்முடைய உளவியல் பார்வையில் பார்க்கிற போது, என்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதை நான் செயல்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன்.
என்பதை இந்த ஜெரோபாம் தன்னுடைய வாழ்வின் வழியாக வெளிப்படுத்துகிறார். கடவுள் எனக்கு எதை சொல்கிறாரோ அதை செயல்படுத்த வேண்டும், அல்லது கடவுளுடைய திட்டத்தை, இறை வார்த்தையை உணர்ந்து அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தாண்டி நாம் இன்று பல நேரங்களிலே நம்முடைய மனம் சொல்லக்கூடிய ஒரு உருவகத்தை நாம் எப்போதுமே நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்போதுமே இந்த பொய் வழிபாட்டிற்கான, பொய் வாழ்வுக்கான ஒரு பாதையை நாம் பல நேரங்களிலே அடியெடுத்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது எப்படிப்பட்ட ஒரு பொய் வழிபாடு என்றால், கடவுளுக்கு சொந்தமானதை அல்லது கடவுளுக்கு கட்டுப்படாத சில காரியங்களை நாம் நம்முடைய வாழ்வில் எடுத்து செல்வது. இதை நாம் பார்க்கிறோம். பல நேரங்களிலே நாம் நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக எனக்கு எப்போதுமே நன்மையானவற்றையே கடவுள் செய்ய வேண்டும், எனக்கு துன்பமே வரக்கூடாது அல்லது வேதனையே வரக்கூடாது என்கின்ற ஒரு மனநிலையில் நாம் இன்று எது எனக்கு சுலபமாக இருக்கிறதோ, எது எனக்கு தேவையானதாக இருக்கிறதோ அவை மட்டுமே நாம் தேடி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் கடவுள் அதை நமக்கு கற்றுத்தரவில்லை. மாறாக கடவுள், நாம் கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்துகிற போது நமக்கு பல்வேறு விதமான வேதனைகளும் துன்பங்களும் வரும். ஆனால் கடவுள் நம்மோடு எப்போதும் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு உடன் இருப்பை நமக்கு எப்போதும் தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் மனப்போன போக்கிலே போகிற போது, நம்முடைய சொந்தமான காரியங்களை நாம் தொடர்ந்து ஆற்றுகிற போது நாம் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை என்பதை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதற்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டு எலியா கடவுள் எதை சொன்னாரோ அதை செய்யக்கூடியவராக இருந்தார். ஆனால் இந்த பாகால் வழிபாட்டை பின்பற்றிய இந்த இறைவாக்கினர்கள் தங்களுடைய மனம் போன போக்கிலே அவர்கள் எதை தோணுகிறதோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் இந்த எலியா பாகால் தெய்வத்திற்கு எதிராக அவர் போராடக்கூடியவராக இருந்தார். அப்போது அவர் அந்த கார்மேல் மலையிலே அவர்களை அழைத்து அந்த போலி இறைவாக்கினிடத்திலே சொன்னது, நீங்கள் உங்களுடைய காரியங்களை உங்களுடைய மனம் போன போக்கிலே நீங்கள் செயல்படுவதனால்தான் நீங்கள் எதிலும் வெற்றி பெறுவதில்லை, வேணால் ஒரு போட்டி வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி ஒரு போட்டியை வைக்கிறார். நமக்கு நன்றாக தெரியும் அந்த போட்டியெல்லாம். நமக்கு அந்த போட்டியை வைத்து அந்த போட்டியிலே எலியா வெற்றி பெறக்கூடியவராக இருந்தார். காரணம், கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவராக, கடவுளுடைய கீழ்ப்படிதலுடைய ஒரு வாழ்வை வெளிப்படுத்தக்கூடியவராக அந்த எலியா இருந்ததனால்தான் அவர் அந்த வாழ்வை வெற்றி பெறக்கூடியவராக இருந்தார். அது சாதாரண பணி அல்ல. துன்பத்தின் அடையாளமாக அவர் பல்வேறு விதமான துன்பங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த பாகால் வழிபாட்டை வெளிப்படக்கூடியவர்கள் அரசவையிலே மதிப்புக்குரியவர்களாக அல்லது எல்லா விதமான காரியங்களையும் பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய கடவுளுடைய உடனிருப்பு அவர்களோடு இல்லை. ஆனால் எலியாவோடு, ஒரு சாதாரண ஒரு மனிதரோடு கடவுளுடைய உடனிருப்பு எப்போதும் இருக்கக்கூடியதாக இருந்தது. அதுதான் இந்த நற்செய்தி பகுதி நமக்கு அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் 3 நாட்களாக இயேசுவோடு பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த மக்கள் மீது இயேசு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர்கள் பசியாக இருக்கிறார்கள். அவர்கள் பாலை நிலத்தில் இருக்கிற போது அவர்களுக்கு உணவு இல்லை. அந்த மக்கள் ஒருபோதும், இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அந்த மக்கள் புலம்பவில்லை. இந்த பாலை நிலத்திலே மோசே அந்த மக்களை அழைத்து சென்ற போது எங்களுக்கு உணவு இல்லை என்று சொல்லி புலம்பிய அந்த மக்களுக்கு எதிராக இன்றைய பாலை நிலத்தில் இயேசுடைய பகுதியிலே பாலை நிலத்தில் இருந்த அந்த மக்கள், அவர்கள் உணவு இல்லை என்று சொல்லி அவர்கள் கேட்கவும் இல்லை, புலம்பவும் இல்லை. ஆனால் இயேசுடைய உடனிருப்பு அவர்களுக்கு நிறைவை தரக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் உணவு கேட்காமல் இருக்கிற போதும் இயேசு அவர்களை கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு தன்னுடைய உடனிருப்பை, அவளுடைய உடனிருப்பை தரக்கூடியவராக இருக்கிறார். இக்கூட்டத்தினர் மீது பரிவு கொண்டு இயேசு அவர்களுக்கு உணவு அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். தாம் பேசுவதற்கு முன்பாகவே கடவுள் நம்மை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் கேட்பதற்கு முன்பதாகவே இயேசு நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தான் நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இந்த ஜெரோபாமும் இயேசுவையும் நாம் உற்று நோக்குகிற போது, இந்த ஜெரோபாம் பொய் வழிபாட்டை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். பொய்யான ஒரு பாதுகாப்பை, பொய்யான ஒரு வழிபாட்டை அந்த மக்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இயேசு உண்மையான வழிபாட்டை ஆசிர்வதித்து, உடைத்து, பெருக்கி, அதை தான் நினைச்சு நமக்கு அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது.
அப்பத்தை எடுத்து அதை உடைத்து அதை பெருக்கி மக்களிடத்தில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உண்மையான வழிபாடு. இந்த ஆசீர்வதித்தல், உடைத்தல், பெருக்குதல் என்பது தன்னை உடைத்து அவர் கடவுள் மக்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே தான் இன்றைய புனிதலான புனித சிரிலும் மெத்தோடியஸும் தன்னுடைய வாழ்விலை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தாங்கள் சகோதரர்களாக இருக்கிற போதும் கூட, துறவிகளாக ஆயராக அவர்கள் இருந்த போதும் கூட, அவர்கள் தங்களை உடைத்து அந்த சால்விக் மக்களுக்காக தங்களை முழுமையாக கடவுளுடைய பிரசன்னத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இந்த சிரிலும் மெத்தோடியஸும் செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுதான் உண்மையான வழிபாடாக இருக்கிறது. அதே தான் இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஜெரோபாம் மனித பயத்தை மையமாக கொள்கிறார். அது மனித பயம் என்பது இந்த மக்கள் என்னை விட்டு பிரிந்து விடுவார்களோ, அல்லது இந்த கடவுளை யாவே கடவுளை அவர்கள் தொடர்ந்து வழிபடுகிற போது அவர்கள் என்னை மறந்து விடுவார்களோ, அல்லது மனிதத்தை மையப்படுத்திய ஒரு வாழ்வை இந்த ஜெரோபாம் வெளிப்படுத்திய போது இயேசு இரக்கத்தை மையமாக வைத்து செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அவர்கள் மீது பரிவு கொண்டு, அதுதான் உண்மையான வழிபாடாக இயேசு வெளிப்படுத்துகிறார். ஜெரோபாம் மக்களை கடவுளிடமிருந்து விலக்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் இயேசு மக்களை கடவுளிடம் இணைக்கக்கூடியவராக, கடவுளோடு இணைக்க ஒற்றுமையில் சேர்க்கக்கூடியவராக இயேசு இருக்கக்கூடியவராக இருந்தார். இன்றைய சூழ்நிலையிலே நாம் ஒரு வகையான பாலை நிலத்தில் வாழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோம். மக்களுடைய ஏக்கம் என்பது இன்று நான் வெற்றி பெற வேண்டும், நான் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மனம் போன போக்கிலே செயல்படக்கூடிய மனிதர்களாக இன்று நம்மை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற ஒரு மனம் போன போக்கிலே நம்முடைய மனித ஏக்கங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. செல்வத்திற்காக, பணத்திற்காக எதையும் செய்ய முடியும், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற மனம் போன போக்கிலே செல்லக்கூடிய ஒரு நிலை இன்று உருவாகி கொண்டிருக்கிறது. சமூக அங்கீகாரத்திற்காக, எனக்கு இந்த சமூகத்திலே அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம், மனப்போன போக்கிலே நாம் செல்லலாம் என்கின்ற ஒரு வகையான பாலை நிலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இதுதான் ஜெரோபாம் பயத்தின் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட பொய் வழிபாட்டை, மனித பயத்தை நாம் கொண்டிருக்கிற போது நாம் கடவுளிடமிருந்து விலகி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது அழகான எடுத்துக்காட்டு ஜெரோபாம். இந்த மனித பயத்திற்கும் பொய் வழிபாட்டிற்கும் அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற போது அவர் கடவுளிடமிருந்து பிரிந்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய பிரசன்னத்தை முடியாத ஒரு நிலைக்கு அந்த ஜெரோபாம் தள்ளப்படக்கூடியவராக இருந்தார். ஆனால் இயேசு நற்செய்தியின் வழியாக உணவளித்தது மட்டுமல்ல, அந்த கூட்டத்தின் மீது பரிவு கொண்டது மட்டுமல்ல, அந்த மக்கள் திருப்தி அடையக்கூடியவர்களாக இருந்தார்கள், மகிழ்ச்சியோடு தங்களுடைய வீடுகளுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். உண்மை இதுதான். நாம் இயேசுவோடு தங்குகிற போது பாலை வனங்கள் கூட சொகுசு வனங்களாக மாறக்கூடியதாக இருக்கிறது. பாலை வனங்கள் கூட மிகவும் மகிழ்ச்சியான ஒரு இடமாக மாறக்கூடியதாக இருக்கிறது. இயேசு இன்று நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் இதுதான். இந்த திருப்பலியின் வழியாக நாம் கடவுளை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கடவுளை ஒவ்வொரு முறையும் பெற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஏக்கங்கள், பல்வேறு விதமான பாலை நில அனுபவங்கள் அனைத்தையும் அந்த கடவுளிடத்திலே அர்ப்பணித்து நாம் மகிழ்ச்சியோடு வீடு திரும்பக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை தான் இன்றைய வழிபாடு நம்மிடத்தில் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. புனித திருப்பலியின் வழியாக பங்கெடுப்பதன் வழியாக இந்த வார்த்தையையும் உணவையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். கடவுளுடைய வார்த்தையையும் அவரை நாம் உண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் மாற்ற பெறுகிற போது நம்முடைய வாழ்விலே நாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வை நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய செயலிலே இரக்கத்தையும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்களாக, பகிர்வின் அதிசயத்தை, நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சில காரியங்களை பகிர்ந்து நம்முடைய நேரத்தை, நம்முடைய பணத்தை அல்லது நம்முடைய எல்லா விதமான திறமைகளை பிறரோடு பகிர்ந்து புதிய அதிசய வாழ்வை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, நம்பிக்கையோடு நாம் பயணிக்கக்கூடிய மனிதர்களாக, எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை தூய பவுல் எப்படி எல்லா நிலையிலும் நான் உம்மோடு பயணிக்கக்கூடியவனாக இருக்கிறேன்,
எந்த துன்பம் வந்தாலும் எந்த வேதனை வந்தாலும் உம்மை நம்பிக்கையோடு பின்பற்றக்கூடியவராக இருக்கிறேன் என்று சொல்லி பவுல் பயணித்தது போல நாம் நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடியவர்களாக நம்மை இறைவன் எல்லா நிலையிலும் குணப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். என்னுடைய பாலை நிலங்களை, என்னுடைய ஏக்கங்களை எல்லாவற்றையும் நம்மை குணப்படுத்தி நான் புதிய வாழ்வுக்கு என்னை அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு புதிய மாற்றத்தை பெற்ற மனிதர்களாக நாம் இந்த திருப்பலியின் வழியாக, வார்த்தை உணவு வழியாக நாம் பொய் வழிபாட்டை விடுத்து உண்மையான ஒரு வழிபாட்டிற்கு, உண்மையான இறைவனை பின்பற்றக்கூடிய மக்களாக, இறைவனை எப்போதும் உடனிருந்து பயணிக்கக்கூடிய மனிதர்களாக இந்த பாலை நிலத்தில் இறைவன் அவர்களோடு உடனிருந்து அவர்களை வழிநடத்தியது போல இன்றும் நம்மை எல்லா நிலையிலும் இருந்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்த எல்லாவிதமான உதவிகளையும் நமக்கு தொடர்ந்து ஆற்ற இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். உள்ளத்தை தந்தேன் இறைவா, உன்னிடம் வந்தேன் இறைவா, உள்ளத்தை தந்தேன் தேவா, உன்னில் என்னை ஏற்றிடுவாய் நாதா. உள்ளதை தந்தேன் இறைவா, உன்னிடம் வந்தேன் இறைவா, உள்ளத்தை தந்தேன் தேவா, உன்னில் என்னை ஏற்றிடுவாய் நாதா. உன்னில் என்னை ஏற்றிடுவாய் நாதா. ஆனந்தம் பொங்க காணிக்கை கொணர்ந்தேன், புதிய உறவென மகிழ்ந்த தேவனே, வாழ்வின் கனிகளை திருப்பதம் வைத்தேன், என்னை தேடியே மலர்ந்த தேவனே, ஏற்றிடுவாய் தேவனே, ஏற்றிடுவாய், அர்ப்பணமாய் என்னையே ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய் தேவனே, ஏற்றிடுவாய், அர்ப்பணமாய் என்னையே ஏற்றிடுவாய், அர்ப்பணமாய் என்னையே ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிறில் மெத்தோடியுஸ் என்னும் புனிதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். இவ்வாறு பேரன்பாழ்வும் ஓடு இணைக்கப்பட்ட புதிய மானிடத்தின் அடையாளமாக இவை அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ்வுறும் இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர்,
வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவல்லையென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திடலும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திடலும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மறை சாட்சியர், இன்று நாங்கள் விழா கொண்டாடக்கூடிய புனிதர்களான சிரில் மற்றும் மெத்தடியூஸ், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிடையலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சி எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, எல்லா இனத்தாருக்கும் தந்தையே, எங்களை ஒரே அப்பத்திலும் ஒரே ஆவியிலும் பங்கு பெறச் செய்து நிலையான விருந்துக்கு உரிமையாளர்கள் ஆக்கியுள்ளீரே. ஆதலால் சிறில் மெத்தோடியூஸ் என்னும் புனிதர்களின் திருநாளில் உம்முடைய பிள்ளைகளின் திருக்கூட்டம் அதே நம்பிக்கையில் நிலைத்து நின்று நீதியும் அமைதியும் விளங்கும் ஆட்சியை ஒன்றிணைத்து கட்டியெழுப்ப இரக்கத்துடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. விண்மீன் முடியன அணிந்தவளே, எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே, எங்கள் மாதா நீ வாழ்க. விண்மீன் முடியன அணிந்தவளே, எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே, எங்கள் மாதா நீ வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளியே நீ வாழ்க. அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளியே நீ வாழ்க.
அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. விண்மீன் முடியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலி எங்கள் மாதா நீ வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.